நியூஸ பார்த்தாலே தலையெல்லாம் சுத்து. இந்த உலகத்துல என்னென்னதான் நடக்குது? பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. என்ன சங்கரி சொல்லு. போட்டு கொண்டு வா. போனோம். ஞாபகம் இருக்கு சங்கரி. எப்ப வராங்க? காலையிலேயே வராங்களா இல்லன்னா சாயங்காலமா வராங்களா? எங்க அம்மா வந்து காலையிலே வரேன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, இன்னும் ஆளு காணோம். போய் தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். சரி சங்கரி, ஒரு வேளை வந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிரு. நான் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு. சரிங்க, அவங்க வந்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். 1 கிலோ இறைச்சி மட்டும் வாங்கி தந்து விடுங்க. மக்கா சங்கரி. வாங்க அத்தை, வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கும் மாப்பிள்ள. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க, அப்புறமா நல்லா விசாரிச்சுக்கலாம். நாங்க உட்கார்றதுல இருக்கட்டும் டி. எங்க என் பேத்திங்கள ஆளையே காணோம். எம்மா, ஓ மூத்த பேத்தி காலேஜ் போயிருக்கா. ஒரு 2வது பேத்தி இன்னைக்கு ஏதோ எக்ஸாம்னு சொல்லி ஸ்கூலுக்கு போயிருக்கா. வந்துருவாளுங்கம்மா ஒரு 4 மணி போல. அப்படியா? சின்ன பேத்திக்கு எக்ஸாமோ? சரி, நல்லா எழுதிட்டு வரட்டும். எப்பா அம்மா, உங்க கண்ணு முன்னாடியே ஒரு பெத்த மகன் நான் நிக்கிறேன். என்ன விசாரிக்காம வந்தோடனே பேத்திங்கள பத்தி தான் கேள்வி உங்களுக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் வந்துட்டேன். போனா நீ எப்ப வந்த? பாத்தியா, நீ வரன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. எல்லாம் சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான்க்கா. பெரியம்மா, என் தங்க பிள்ளை. இல்லையே பாத்தி, எவ்வளவு நாள் ஆகுது? எப்படி மக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. என்ன மக்களே, சோபி நல்லா படிக்கிறியா? பெரியப்பா, நான் நல்லா படிக்கிறேனே. லாஸ்டா வச்ச எக்ஸாம்ல நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்படியா? சரி, நீ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியுமே. நீதான் தங்க பிள்ளையாச்சே. ஆமா பெரியப்பா. திருப்பி என் பிள்ளை எங்க? ஆளே காணோம். விட்டுட்டு வந்தியா அந்த வீட்ல? நான் இங்க இருக்கேன் பெரியம்மா. ஏல சுபின், என்ன மக்களே இவ்ளோ வெயிட்ட தூக்கி தலையில வச்சிருக்க? முதல்ல இறக்கு. ஏல சுபின், எதுக்கு எல்லாத்தையும் தூக்கி மண்டையில வச்சிட்டு இவ்ளோ வெயிட்ட தூக்கிட்டு வர? பெரியம்மா, எனக்கு என்ன ஆசையா, உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த பேக் தூக்கிட்டு வான்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏல சுபினே, அதுவே தள்ளிக்கிட்டு வர பேக். அதை யாரல உன்னை மண்டையில தூக்கி வச்சு சுமந்துட்டு வர சொன்னது? அது தள்ளிட்டு வர பேகா? அதான் ஆமா. இது தெரியாம இவ்ளோ வெயிட் மண்டையில வச்சு தூக்கிட்டு வந்தனே, மறக்காம மெண்டலா இருக்கும் போலனா. என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை கிட்ட இவ்ளோ வெயிட் தூக்கிட்டு வர சொன்னது தப்பு. பெரியம்மா, என்ன மக்களே? பெரியம்மா, நீங்க தான் என் செல்ல பெரியம்மா. இந்த உலகத்துல என்ன பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. நீங்க மட்டும் தான் நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு வெயிட் தூக்கிட்டு வரேன்னு கவலைப்படுறீங்க. பெரியம்மா, இவன் ஐஸ் வைக்கிறான் நம்பாதீங்க சொல்லிட்டேன். பரவாயில்ல, என் பிள்ளை ஐஸ் வச்சா என்ன வச்சா என்ன, எதா இருந்தாலும் என் தங்கம் தான் சுபின். அதை விட மக்களே, வா, உனக்கு பிடிக்கும்னு உளுந்த வடை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். பெரியம்மா எனும் மந்திரமே உலகம் யாவும் வாழ்ந்திட வேண்டும். அரரிராரோ, அரரிராரோ. சரி போதும் மக்களே, வா வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. சரி பெரியம்மா, நீங்க செஞ்சதுக்காகவே ஒரு உளுந்த வடை என்ன ஒரு உளுந்த வடை, எல்லா உளுந்த வடையும் நானே சாப்பிடுறேன் பெரியம்மா. எனக்கு இல்லாமலையா, எல்லாத்தையும் நீயே சாப்பிடு. சரி பெரியம்மா. பெரியம்மா உன்னை சமாளிக்கிறதுக்காக பிட்டா போட்டுட்டு இருக்காங்க. நம்பாத, நம்ம வரப்போற விஷயமே பெரியம்மாக்கு தெரியாது. எப்படி அவங்க உளுந்த வடை சுட்டு வச்சிருப்பாங்க உனக்காக ஸ்பெஷலா. அதுவும் ஏட்டி சும்மா இருண்டி. என் பிள்ளைய கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம்னு விட மாட்டாளே. பரவாயில்ல விடுங்க பெரியம்மா, அந்த கரப்பள்ளி சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க எனக்காக உளுந்த வடை சுட்டாலும் சரி சுடலனாலும் சரி, எனக்காக சுட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டுறேன். சரியா பெரியம்மா? சரி, கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா. இந்த லக்கேஜ் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். பெரியப்பா, எப்படி இருக்கீங்க பெரியப்பா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ல. இப்பதான் நான் உனக்கு கண்ணுக்கு தெரியறனோ? இவ்வளவு நேரம் உங்க பெரியம்மா கிட்ட பாசமலையே பொழிஞ்சுக்கிட்டு இருந்த. சரி விடுங்க பெரியப்பா. சரில, உன் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அட பெரியப்பா, ஒருத்தர் எப்ப வந்தாலும் நம்ம படிப்பு பத்தியே கேக்குறாங்களே. இவரு மட்டும் இல்ல, யாரு வந்தாலும் நம்ம படிப்பு பத்தியே கேக்குறாங்களே. நம்ம நல்லா படிக்கிறோம்னு சொன்னாலும் நல்லா படிக்கிறியான்னு கேள்வி கேக்குறாங்க. நல்லா படிக்கலன்னு சொன்னாலும் ஏன் படிக்கலன்னு கேள்வி கேக்குறாங்க. இப்ப நான் என்னத்த சொல்றது? இல்லல பெரியப்பா, இருங்க பெரியப்பா, வந்துடுறேன். அவசரமா போக வேண்டியது இருக்கு. இல்ல சுபின், எங்கள அவசரமா போற? பெரியம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு பெரியப்பா, அதோ போயிட்டு வந்துடுறேன். பெரியப்பா, நீங்க அவன்கிட்ட படிப்பை பத்தி கேட்டோனே எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்.
தெரியுது, பாத்துக்கிறேன். இங்கதானே இருக்க போறான், மாட்டாமலையா போயிடுவான். Need to be stowed as well. We are going to pass it. ஊருக்கு போனோடனே பூமாரி அம்மா அப்பா எல்லாம் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னே தெரியலையே. நம்ம அம்மா கிட்ட ஊருக்கு வரேன்ற விஷயத்த சொல்லவே இல்ல. இப்படா ஊர் வரும் இருக்கு. ஊருக்கு போய் அம்மா சொந்தக்காரங்க பூமாரி எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. மம்மி எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரு கப் நூடுல்ஸ் வாங்கிக்கவா? ஏட்டி ரீனா ஆரம்பிச்சிட்டியா? அதான பார்த்தேன் ஃளைட் ஏறி இவ்ளோ நேரம் ஆச்சே, எதுவும் வாங்கிக்கவான்னு கேட்கவே இல்லையேன்னு. எங்க போனாலும் எதையாவது வாங்கி சாப்பிட வேண்டியது, உடம்புக்கு கேடுன்னு சொன்னா எங்கேயாவது கேக்குறியா நீ? மம்மி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரே ஒரு கப் நூடுல்ஸ் வாங்கிக்கிறேனே. கப் நூடுல்ஸ் தானே வேணும், ஊருக்கு போனோடனே நல்ல நூடுல்ஸ் நானே செஞ்சு தரேன். இப்போதைக்கு அமைதியா உட்காந்து வரியா? மம்மி அமைதியா வாரி, நான் தொணன்னு பேசிட்டே இருக்காம. அட போங்க மம்மி, எனக்கு ஃளைட்ல வரவே போரிங்கா இருக்கு, யாரும் எதுவும் பேசவும் மாட்டேங்கிறீங்க. நானும் ஃளைட்ல ஏறினதுல இருந்து இந்த அருவா மண்டையை பாத்துக்கிட்டு இருக்கேன். தொண ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான். சரியான வாயாடியா இருப்பா போல. என்ன அருவா கவுந்துருச்சு? இந்த குதிரைவாலை பார்த்தாலே ஒரு சிரிப்பாதான் வருது. Attention please, the flight going to land, so please put the seat belts. ரேணு எழுந்துரு, ஃளைட் லேண்ட் ஆயிடுச்சு, எழுந்துரு. என்ன மம்மி ஃளைட் லேண்ட் ஆயிடுச்சா? இப்பதான் தூங்குன, அதுக்குள்ளயா? ஆமா வா போலாம். வா ரேணு. குதிரைவாலு வா. என்ன மோதிரத்தை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க? இந்த மோதிரத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தாகணுமே. ஏங்க தம்பி வழிய விடுப்பா. போங்க, அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. டக்குனு போய் மோதிரத்தை கொடுத்துருவோம். எங்க போச்சு இந்த பொண்ணு? ஐயோ, அந்த பொண்ணோட மண்டையை தான் நம்ம பார்த்தோம், மூஞ்ச கூட ஒழுங்கா பாக்கலையே. அந்த பொண்ணோட அம்மாவை கூட சரியா பாக்கலையே. நம்ம போய் யாரும் தேடி கண்டுபிடிச்சு இந்த மோதிரத்தை தரது? எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போயிருக்காது, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். தேடி கண்டுபிடிச்சு இந்த மோதிரத்தை கொடுத்துருவோம். இந்த மோதிரம் வேற பார்க்க வைர மோதிரம் மாதிரி இருக்கு. இந்த மோதிரத்தை பேக்கெட்ல ஃபர்ஸ்ட் பத்திரமா வைப்போம். அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அப்புறம் எடுத்து கொடுப்போம். யாராவது கையில இருந்து புடுங்கிட்டு ஓடிட்டு போறாங்க. என்னோட மோதிரம் எங்கனே தெரியல, கையில தான் இருந்தது. ரேணு, ஒரு மோதிரத்தை கூட உன்னால ஒழுங்கா வச்சுக்க முடியாதா? எங்க போட்ட? நீ மோதிரத்தை போட்டுட்டு வந்தியா? நல்லா ஞாபகம் இருக்கா உனக்கு? போட்டுட்டு தாமா வந்தேன். ஃளைட்ல போகும்போது கூட என் கையில தான் இருந்தது. இறங்கும் போது உன் கையில மோதிரம் இருந்ததா பாத்தியா? இல்லம்மா, இறங்கும் போது நான் பாக்கல, இப்பதான் பாக்குறேன். என் கையில இருந்த மோதிரத்தை காணோம். போச்சு, மோதிரம் ஃளைட்டோட போச்சு. ஒரு மோதிரத்தை கூட உன்னால ஒழுங்கா வச்சுக்க முடியல. இருங்கம்மா, நான் நம்ம நடந்து வந்த இடத்தெல்லாம் போய் பாத்துட்டு வரேன். ஒருவேளை மோதிரம் கீழே எங்கேயாவது விழுந்திருந்தா? போய் முதல்ல எங்க இருக்குன்னு பாரு. அக்கா பதட்டப்படாம தேடுங்க, எல்லாம் கிடைக்கும். இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கோம், வாங்க நானும் வரேன். எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும். செல்லம் கொடுத்து எடுத்து வச்சிருக்காரு. ஒரு மோதிரத்தை தொலைச்சிட்டு எவ்வளவு அசால்ட்டா வந்து பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்னத்த சொல்ல? எங்க போச்சு அந்த குதிரைவாலு? ஆளே காணுமே. ஒருவேளை போயிட்டாலோ? ஐயோ சாரி, தெரியாம இடிச்சிட்டேங்க. என்னது தெரியாம இடிச்சிட்டியா? தெரிஞ்சுதானே இடிச்சிருப்ப நீ. இந்த ஊர்ல பஸ் காருன்னு ஒண்ணுலயே போக முடியலன்னு பார்த்தா ஏர்போர்ட்ல கூட வந்துட்டானுங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம். இங்க பாருங்க, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. என்ன தேவையில்லாம பேசுறாங்க? ஆளை பாரு, நல்லா வந்துட்டானுங்க. இங்க பாருங்க, ஒருத்தர் இப்படி போகும்போது என் மேல இடிச்சிட்டாரு, தெரியாம உங்க மேல விழுந்துட்டேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. யாரும் இந்த பக்கம் போவே இல்லையே, யார் இடிச்சாங்க? கதை சொல்லாத நீ. பாருங்க, நீங்க என்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. உங்களை நான் தெரியாம தான் இடிச்சிட்டேன், சாரி, மன்னிச்சிருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவேனா? எங்க போங்க, உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. தெரியாம இடிச்சிட்டேன்னு சொன்னா இந்த அம்மா பெரிய இவங்க மாதிரி பேசுறாங்க.